அதிர்ஷ்டம் தரும் பரிகாரங்களை முறைப்படி செய்கிறீர்களா? ரச்சனா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் பலவிதம் உள்ளது. சில சமயங்களில் அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நம்மையும் அறியாமல் நாம் சில தவறுகளை செய்வதுண்டு. அதற்காக நமக்கு பெரிய தண்டனை எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்றாலும் செய்யும் பரிகாரத்திற்கு பலன் கிடைக்காமல் போய்விடும். அதுதான் உண்மை. ஆக அறியாமல் செய்த தவறுக்கு தண்டனையும் இல்லை, பரிகாரத்திற்கான பலனும் இல்லை என்றாகிவிடும். ஆகவே எந்த ஒரு பரிகாரத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் கவனத்துடனும் நம்பிக்கையுடனும் முறையாக செய்திட வேண்டும். இன்றைய பதிவில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க உள்ளோம். சமீப காலமாக பலரும் வீட்டு பூஜை அறையில் கண்ணாடி வைக்கும் பழக்கத்தை பின்பற்றி வருகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த பரிகாரமானது பழங்காலத்தை தொட்டே இருந்து வருகிறது. சமீப காலமாக பலராலும் மறந்து போய்விட்ட இந்த பரிகாரத்தை இப்பொழுது பலரும் பின்பற்றி வருகின்றனர். உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கும் கண்ணாடியை நீங்கள் சரியான முறையில்தான் வைத்திருக்கிறீர்களா என்பதனை முதலில் உறுதி செய்து கொள்ளுங்கள். வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வைக்கக்கூடிய இந்த கண்ணாடியானது கிழக்கு திசையை நோக்கியோ அல்லது வடக்கு திசையை நோக்கியவாறு தான் இருக்க வேண்டும். சுவாமி படம் எந்த திசையில் வைத்திருக்கிறீர்களோ அதே திசையில்தான் முகம் பார்க்கும் கண்ணாடியையும் வைக்க வேண்டும். மறந்தும் கூட தெற்கு அல்லது மேற்கு திசையில் நீங்கள் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்து விடாதீர்கள். சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் இறைவனை பார்த்து வழிபடும் பொழுது உங்களின் முகம் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்க வேண்டும், அவ்வளவுதான். இப்படி தொடர்ந்தாற்போல் வழிபாடு செய்து பாருங்கள். கட்டாயம் யோகம் உங்கள் வீடு தேடி வரும். பூஜை அறையில் நீங்கள் வைத்திருக்கும் இந்த கண்ணாடியை வாரம் ஒரு முறை துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்திட வேண்டும். இறுதியாக பூஜை அறையில் வைத்திருக்கும் அந்த கண்ணாடியின் ஃப்ரேமானது முடிந்தவரை மரத்தால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். இதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். பூஜை அறையில் முகம் பார்க்கும் கண்ணாடி ஒன்றினை வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இன்றைக்கான இந்த பதிவு ரொம்பவே பயனானதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.